சாந்தி 29/9/2024. அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 3/2/2002. லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவர் ஆகுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கிறார்கள். யார் நிறைந்து இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் எப்பொழுதும் பிராப்தி சொரூபமாக திருப்தியான ஆத்மாவாக தென்படுவார்கள். ஏனென்றால் நிறைந்து இருக்கிறார்கள். ஆகவே தன்னிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி உள்ளன என்று ஒவ்வொருவரும் தன்னிடம் கேளுங்கள். இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் இப்பொழுதும் கிடைத்துள்ளன. மேலும் எதிர்காலத்தில் அநேக பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போகக்கூடியவை அல்ல. அனைத்தையும் விட முதலாவதான பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இந்த சமயம் கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போகக்கூடியவை அல்ல. அனைத்தையும் விட முதலாவதான பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இந்த சமயம் கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பழைய உலகத்தில் இருக்கும் போதும் தமோகுண வாயு மண்டலத்தில் இருக்கும் போதும் ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தினால் இவ்விதமான அனைத்து வாயு மண்டலம் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து இருக்கின்றீர்கள். தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட முக்தி அடைந்த ஆத்மாக்களாக துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே தீயவைகளின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். வீணான எண்ணங்களின் புயலிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். விடுபட்டு இருக்கின்றீர்களா? அனைவரும் கையசைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியே இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தின் பலன் பிராப்தியாகும். வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சிக்கின்றன. எதிர்மறையானவையும் வருகின்றன. ஆனால் வீணான எண்ணம் அல்லது எதிர்மறையானவற்றின் வேலை வருவது மற்றும் ஞான சொரூப ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலையோ அவற்றிலிருந்து விடுபடுவது. விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது என்ற இந்த ஞானம், அதாவது புரிதல் உள்ளது. எனவே ஞானம் என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளதா, நிறைந்துள்ளதா, நிறைந்துள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை குறைவாக உள்ளது என்றால் அதை சேமித்திடுங்கள். காலியாக இருக்கக்கூடாது. இது போலவே யோகம் என்ற பொக்கிஷம். இதன் மூலம் அனைத்து சக்திகளும் கிடைக்கின்றன. யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி உள்ளனவா என்று தன்னை பாருங்கள். அனைத்தும் உள்ளனவா? ஒரு சக்தியேனும் ஒருவேளை குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். உங்கள் அனைவருடைய பட்டம் மாஸ்டர் சர்வசக்திவான், சக்திவான் அல்ல, சர்வசக்திவான் என்பதாகும். சர்வசக்திகள் என்ற பொக்கிஷம் யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி உள்ளதா, நிறைந்துள்ளதா, பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்களா அல்லது பற்றாக்குறை உள்ளதா? ஏன்
இப்பொழுது தன்னுடைய குறையை சரி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது வாய்ப்பு உள்ளது. பிறகு சரி செய்து கொள்வதற்கான சமயம் முடிவடைந்து விட்டால் பற்றாக்குறையாகவே இருந்துவிடும். சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் முழு நாளின் தினச்சரியத்தில் சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சதவிகிதத்தில் குறையுள்ளது என்றால் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால் நீங்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா என்று எந்த குழந்தையிடம் கேட்டாலும் நான் சூரிய வம்சத்தை சார்ந்தவன் ஆவேன், சந்திர வம்சத்தை சார்ந்தவர் ஆக மாட்டேன் என்று அனைவரும் கூறுகிறார்கள். பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனம் கொடுப்பார்கள். சந்திர வம்சத்தை சார்ந்தவராக ஆகுவீர்களா? இந்தியர்கள் சூரிய வம்சத்தினர் ஆவார்களா? வெளிநாட்டினர் சந்திர வம்சத்தினர் ஆவார்கள் என்றால் ஆவீர்களா மாட்டீர்களா? சூரிய வம்சத்தை சார்ந்தவராக ஆக வேண்டுமா? ஆகியே தீர வேண்டும். இன்றோ பாப்தாதா உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய வம்சத்தை சார்ந்தவராக ஆகியே தீர வேண்டும். உறுதியான நம்பிக்கை உள்ளது. தந்தையிடம் மற்றும் தனக்குத்தானேயும் உறுதிமொழி செய்துவிட்டீர்கள் என்றால் இப்பொழுதிலிருந்தே எந்த ஒரு சக்தியினுடைய சதவிகிதமும் குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலைப்படி பிரச்சனைகளின்படி சதவிகிதம் குறைவாகிவிட்டது என்றால் 14 கலையுடையவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகையால் தற்காலம் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளின் கணக்கு வழக்கு பதிவேட்டை சோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாப்தாதாவிடமும் ஒவ்வொருவருடைய பதிவேடு உள்ளது. ஏனென்றால் இப்பொழுது சமயத்தின் வேகப்படி எப்பொழுதாவது என்று கூறாதீர்கள், இப்பொழுது என்று கூறுங்கள் என்பதை சமயப்படி முன்னதாகவே பாப்தாதா குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதாவது நடந்து விடுவேன், செய்து விடுவேன், நடந்துதானே ஆக வேண்டும். இவ்வாறு யோசிக்காதீர்கள். அது தானாக நடக்காது. இப்பொழுதே செய்ய வேண்டும். சமயத்தின் வேகம் தீவிரமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தந்தைக்கு சமமாக ஆவதற்காக முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கான 16 கலைகளில் நிறைந்தவர் ஆவதற்கான லட்சியம் வைத்து இருக்கிறீர்கள். லட்சியம் மற்றும் லட்சணம் நடைமுறையில் சமமாக ஆக வேண்டும் என்பதையே பாப்தாதாவும் விரும்புகிறார்கள். எப்பொழுது லட்சியம் மற்றும் லட்சணம் ஆகிய இரண்டும் சமமாக இருக்குமோ அப்பொழுதே தந்தைக்கு சமமானவராக சகஜமாக ஆவீர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். நடந்துவிடும், ஆகிவிடுவேன். இது கவனக்குறைவு. என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் உள்ளதோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும், ஆக வேண்டும். எப்பொழுதாவது என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்பொழுதே என்று சொல்லுங்கள். ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம், இன்னும் தாரணைகள் என்ற பொக்கிஷமும் உள்ளது. இதன் மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகிறது. எவ்வாறு அனைத்து சக்திகள் உள்ளனவோ அதுபோலவே குணங்களில் கூட அனைத்து குணங்களும் உள்ளன. வெறும் குணம் அல்ல, அனைத்து குணங்கள். எனவே சர்வ குணங்கள் உள்ளனவா அல்லது ஓரிரு குணங்கள் குறைந்த என்ன, பரவாயில்லை என்று யோசிக்கின்றீர்களா? பரவாயில்லை என்பது கூடாது. எனவே அனைத்து குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகி உள்ளதா, எந்த குணத்தின் பற்றாக்குறையும் உள்ளது என்பதை சோதனை செய்து அதில் நிறைந்து விடுங்கள். அடுத்த விஷயம் சேவை. சேவை மூலம் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. எப்பொழுதெல்லாம் மனதின் சேவை அல்லது பேச்சு மூலம்
கர்மத்தின் மூலம் சேவை செய்கின்றீர்களோ அப்பொழுது அதனுடைய பலனாக ஆன்மீக மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே சேவை மூலம் மகிழ்ச்சியின் அனுபவம் எந்தளவு செய்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சேவை செய்தேன் ஆனால் மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்றால் அந்த சேவை யதார்த்தமான சேவை அல்ல. சேவையில் ஏதாவது குறைபாடு உள்ளது, ஆகையால் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. சேவையின் பொருளே ஆத்மா தன்னை மகிழ்ச்சியானவராக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதாகும். எனவே சோதனை செய்யுங்கள். முழு நாளும் சேவை செய்தேன், ஆனால் முழு நாளில் செய்யப்பட்ட சேவையோடு ஒப்பிடும் பொழுது அந்த அளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதா, அல்லது இது வல்ல அது, இது வல்ல அது என்ற யோசனை வந்து கொண்டிருக்கிறதா? மேலும் உங்களுடைய மகிழ்ச்சியின் பிரபாவமானது ஒன்று சேவை ஸ்தானத்தில், இரண்டாவது சேவையில் துணையாக இருப்பவர்களிடத்தில், மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்தீர்களோ அந்த ஆத்மாக்களிடத்தில் ஏற்படும். வாயுமண்டலம் கூட மகிழ்ச்சியானதாக ஆகிவிடும். எனவே சேவையின் பொக்கிஷம் மகிழ்ச்சியாகும். 4 பாடங்களும் வந்துவிட்டன. அடுத்தது சம்பந்தம் தொடர்பு ஆகும். அதுவும் மிக அவசியமானது. ஏன்? பாப் தாதாவிடமே சம்பந்தம் உள்ளது. பரிவாரத்தில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? விதையுடன் உள்ளது. சில குழந்தைகள் நினைக்கின்றனர், ஆனால் நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யத்தில் சம்பந்தத்தில் வரத்தானே வேண்டும். ஆகையால் சம்பந்தம் தொடர்பில் வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் சம்பந்தம் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் என்ற யதார்த்தமான பொக்கிஷம் கிடைக்கிறது. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகாது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் உள்ளன, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் கூட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, அந்த உணர்வு வரவில்லை என்றால் சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சரியான முறையில் சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது என்றால் ஆசீர்வாதங்களின் அனுபவம் ஏற்பட வேண்டும். மேலும் ஆசீர்வாதங்களின் அனுபவம் என்ன ஏற்படும்? நீங்கள் அனுபவசாலிகள் தானே. ஒருவேளை சேவையால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதன் அனுபவமாக சம்பந்தத்தில் வரும்பொழுதும் காரியம் செய்யும் பொழுதும் டபுள் லைட்டாக தனக்கு அனுபவம் ஆகும். சுமையின் உணர்வு ஏற்படாது. மேலும் யாருக்கு சேவை செய்தீர்களோ, யாருடைய தொடர்பில் வந்தீர்களோ அவர்களும் டபுள் லைட்டாக உணர்வார்கள். இந்த சம்பந்தத்தில் எப்பொழுதும் இலகுவாக இருப்பதாக, சுமை இல்லாமல் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். சம்பந்தத்தில் வருகிறேனோ வரவில்லையோ, ஆனால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் காரணத்தினால் இரு பக்கமும் நியமப்படி டபுள் லைட்டாக அனுபவம் ஏற்படும். அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாது. மிகுதியான இனிப்பிற்கு அதிகமான எறும்புகள் வருகின்றன என்று சொல்லப்படுவது போல அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாது. எனவே தன்னுடைய பொக்கிஷங்களை சோதனை செய்யுங்கள் என்று பாப் தாதா கூறுகிறார். சமயம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது முடிவு என்ற பலகை போடப்படவில்லை. ஆகையால் சோதனை செய்யுங்கள் மற்றும் முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள். பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதல்லவா? எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கி விடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று பாப் தாதா
நினைக்கிறார்கள். போக போக தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஸ்வமானம் மற்றும் தேக அபிமானம். ஸ்வமானத்தின் குறைபாடே தேக அபிமானத்திற்கான காரணம். எனவே தேக அபிமானத்தை அழிப்பதற்கான மிக எளிய சாதனம் என்னவென்றால், தேக அபிமானம் வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அதை தெரிந்துள்ளீர்கள். தேக அபிமானத்திற்கான அந்த ஒரு வார்த்தை என்ன? நான். நல்லது. எத்தனை முறை நான் நான் என்று கூறுகிறீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை நான் என்று சொல்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது கவனித்து இருக்கிறீர்களா? நல்லது. ஒரு நாள் கவனிக்க வேண்டும். அடிக்கடி நான் என்ற வார்த்தை வரதான் செய்கிறது. ஆனால் நான் யார்? முதல் பாடம் நான் யார் என்பதாகும். தேக அபிமானத்தில் நான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் உண்மையில் நான் யார்? ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்துள்ளதா? எது தாரணை செய்துள்ளது? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளது. சரிதானே? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளது என்றால் நான் யார்? ஆத்மா அல்லவா? எனவே சகஜ சாதனம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். ஆத்மா நிராகாரமானது, தேகம் சாக்காரமானது. நிராகார ஆத்மா சாக்கார தேகத்தை தாரணை செய்துள்ளது. எனவே எத்தனை முறை நான் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அத்தனை முறையும் நான் நிராகார ஆத்மா சாகாரத்தில் பிரவேசம் செய்துள்ளேன் என்று நினைவு செய்யுங்கள். எப்பொழுது நிராகார ஸ்திதி நினைவில் இருக்குமோ அப்பொழுது அகங்காரமற்றவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். தேக உணர்வு முடிவடைந்து விடும். அதே முதல் பாடமான நான் யார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு, நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்ற ஆத்மாவின் நினைவு வருவதானால் நிராகார நிலை உறுதியாகிவிடும். எங்கு நிராகார ஸ்திதி இருக்குமோ அங்கு அகங்காரமற்றவராக விகாரமற்றவராக அவசியம் ஆகிவிடுவார்கள். எனவே எப்பொழுது நான் என்ற வார்த்தையை கூறுகிறீர்களோ அப்பொழுது என்ன நினைவு வருகிறது என்பதை நாளை முதல் குறிப்பெடுக்க வேண்டும். மேலும் எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அத்தனை முறை நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரியாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்று இளைஞர்களின் குழு வந்துள்ளது. அநேக இளைஞர்கள் வந்துள்ளார்கள். எப்பொழுதும் செழிப்போடு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பாப்தாதா இளைஞர் குழுவிற்கு வரதானத்தை கொடுக்கிறார். ஒரு பொக்கிஷத்தை கூட வீணாக்க கூடாது. செழிப்பாக இருக்க வேண்டும், செழிப்பாக்க வேண்டும். லௌகீக குரு நீடூழி வாழ்க என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் ஷரீரத்திற்கு ஆயுள் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவே இருக்கும் என்று பாப்தாதா கூறுகிறார்கள். ஆகையால் ஷரீரத்தினுடைய ஆயுளின் கணக்குப்படி நீடூழி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் நீடூழி வாழ்க என்று பாப்தாதா கூறுகிறார்கள். ஏன்? பிராமணர்கள்தான் தேவதை ஆவார்கள். எனவே நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் அல்லவா? இளைஞர்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை உள்ளது. இளைஞர்களாகிய நீங்கள் தங்களுடைய சிறப்புத்தன்மையை அறிவீர்களா? என்ன சிறப்புத்தன்மை உள்ளது அறிவீர்களா? உங்களுக்குள் என்ன விசேஷ தன்மை உள்ளது? என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும். நல்லது. செய்ய முடியுமா? நல்ல விஷயம். இளைஞர்கள் மிகவும் பிடிவாதம் செய்வார்கள். என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்வார்கள், காண்பிப்பார்கள் என்று உலகத்தின் கணக்குப்படி கூறுகிறார்கள். அவர்கள் தவறாக கூறுகிறார்கள். ஆனால் இங்கே பிராமண இளைஞர்கள் பிடிவாதக்காரர்கள் அல்ல. ஆனால் தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக
தூய்மையாக இருப்பவர்கள், அதிலிருந்து விலகுபவர்கள் அல்ல. அப்படி இருக்கின்றீர்களா இளைஞர்களே? கை உயர்த்துவது மிகவும் சுலபம். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார்கள். கை உயர்த்துவது கூட தைரியம் தானே. ஆனால் தினமும் அமிர்த வேளையில் நான் இந்த பிராமண வாழ்வின் பிராப்தியில் இருந்து, சேவையில் இருந்து ஒரு பொழுதும் எண்ணத்தின் அளவில் கூட விலக மாட்டேன் என்று தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை நினைவு கூறுங்கள். இந்த தைரியத்தை, உறுதிமொழியை தினம்தோறும் நினைவு செய்யுங்கள். மேலும் தைரியம் என்ன வைத்திருக்கிறீர்களோ, என்ன எண்ணம் செய்திருக்கிறீர்களோ அதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றேனா என்று அடிக்கடி சோதனை செய்யுங்கள். 2-4 லட்சம் பேர் மாறிவிட்டாலும் கூட நல்லதுதான் என்று அரசாங்கம் கூறுகிறது. பாப்தாதா கூறுகிறார்கள், இந்த பிராமண இளைஞர்களோ ஒவ்வொருவரும் லட்சத்திற்கு சமமானவர்கள். அவ்வளவு உறுதியானவர்கள். உறுதியானவர்களா பாருங்கள். வீட்டிற்கு சென்று விட்ட பிறகு மாயை வந்துவிட்டது, சம்ஸ்காரம் வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது என்று எழுதக்கூடாது. பிரச்சனைகளின் சமாதான சொரூபம் ஆகுங்கள். பிரச்சனைகள் வரும், ஆனால் நான் யார்? சமாதான சொரூபமா அல்லது பிரச்சனையில் தோல்வி அடைபவரா என்று தன்னிடம் கேளுங்கள். உங்கள் அனைவருடைய பட்டம் என்ன? வெற்றி ரத்தினமா அல்லது தோல்வி அடையும் ரத்தினமா? வெற்றி ரத்தினம் ஆவீர்கள். பிராமண பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருடைய நெற்றியில் வெற்றிக்கான திலகத்தை அழிவற்றதாக வைத்துவிட்டார். எனவே அமரராகுக என்ற வரதானத்தை பெற்றவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது தனக்குத்தானே இந்த உறுதிமொழியை செய்யுங்கள். பொதுவாக உறுதிமொழி எடுக்க சொன்னால் அனைவரும் எடுப்பார்கள். ஆனால் ஒரு பொழுதும் சம்ஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன் என்று தன்னுடைய மனதில் தனக்குத்தானே உறுதிமொழி செய்யுங்கள். தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சுபாவம் ஆகும். துவாபர கலியுக சுபாவம் எதுவோ அது என்னுடைய சுபாவம் அல்ல. ஏனென்றால் அது தந்தையின் சுபாவம் அல்ல. இந்த தமோகுண சம்ஸ்காரம் பிராமணர்களின் சம்ஸ்காரமா? இல்லை அல்லவா? எனவே நீங்கள் யார்? பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா? பாப் தாதாவிற்கும் கூட இளைஞர்கள் குழுவை பார்த்து பெருமிதமாக உள்ளது. பாருங்கள், தாதிகளும் கூட இளைஞர்களை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். தாதிக்கு இளைஞர்கள் மீது அன்பு உள்ளது அல்லவா? அதிகப்படியான அன்பு உள்ளது. குமாரர் என்பவர் மென்மையானவர். குமாரர் அல்ல, சுகுமார் ஆவார். ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை மாற்றம் செய்து காட்டுபவர்கள். நல்லது, குமாரர்களுக்கு வேலை கொடுக்கட்டுமா? தைரியம் உள்ளதா? செய்து ஆக வேண்டும். குமாரிகள் செய்வீர்களா? வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், கவனமாக கேட்க வேண்டும். அடுத்த பருவம் வரும் பொழுது அடுத்த பருவத்தில் குமாரர்களுக்கான அப்பேற்பட்ட சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம். ஆனால் என்பது வந்து விடுகிறது. அதிகமாக கொடுக்கவில்லை. ஒவ்வொரு குமாரரும் 10 குமாரர்களுடைய கையில் போடப்படும் சிறிய கங்கணத்தை தயார் செய்து அழைத்து வர வேண்டும். கையில் கங்கணம் போடுகிறார்கள் அல்லவா? எப்பொழுதும் பிரம்மா பாபாவின் கரங்களில் மலர்களின் கங்கணத்தை அணிவிக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குமாரரும் பக்குவம் இல்லாதவர்களை அழைத்து வரக்கூடாது, பக்குவமானவர்களை அழைத்து வர வேண்டும். எனவே மதுவனத்திற்கு வந்தார்கள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் மாறிவிட்டார்கள் என்பது கூடாது. அப்படி பக்குவப்பட்டவர்களை அழைத்து வர வேண்டும். பாப்தாதா அவர்களை பார்த்து ஆஹா,
குமாரர் ஆஹா என்று கூற வேண்டும். இதற்கு தயாரா? இவ்வாறு செய்வீர்களா? சிறிது யோசனை செய்யுங்கள். வெறுமனே அம்மாதிரி கையை மட்டும் உயர்த்தாதீர்கள். செய்து ஆக வேண்டும், உருவாக்க வேண்டும். இரட்டை அயல் நாட்டினரும் செய்வீர்களா? இரட்டை அயல் நாட்டினரில் குமாரர்கள் கை உயர்த்துங்கள். நீங்களும் 10 பேரை அழைத்து வருவீர்கள் அல்லவா? அயல் நாட்டினரும் அழைத்து வருவீர்கள், இந்தியரும் அழைத்து வருவீர்கள். பிறகு யார் முதல் தரமானவர்களை அழைத்து வருவார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள், சிறப்பான பரிசு கொடுப்பார்கள். தரமற்றதை கொடுக்க மாட்டார்கள். குமாரர்கள் மீது அன்பு உள்ளதல்லவா? ஒருவேளை அரசாங்கத்திற்கு நல்ல செயல் செய்யக்கூடிய குமாரர்கள் அதிகமாக கிடைத்துவிட்டால் அரசாங்கம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். ஒருவேளை நீங்கள் 10 குமாரர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் முழு ஹாலும் நிறைந்துவிடும். பிறகு இந்த குமாரர்களை பாருங்கள் என்று அரசாங்கத்திற்கு அழைப்பு கொடுப்போம். ஆனால் அழைத்து வர வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய மனநிலை, லட்சியம், லட்சணத்தை சமமாக வைத்து இருந்தீர்கள் என்றால் சேவையில் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற எண்ணம் கூட எழ முடியாது. நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். இந்த உறுதிமொழியை எப்பொழுதும் ரிவைஸ் செய்து கொண்டே இருங்கள். அதிசயம் செய்தே ஆக வேண்டும். நல்லது. இப்பொழுது விளையாட்டில் விளையாட்டை பார்த்தீர்கள், சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள், மகிழ்ச்சி அடைந்தீர்கள். இப்பொழுது ஒரு நொடியில் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்ட சக்திசாலியான ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா என்று பாபா கேட்கிறார். முற்றுப்புள்ளி. பாப்தாதா மிகவும் சக்தி வாய்ந்த ட்ரில் செய்வித்தார்கள். நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையில் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் காரியம் செய்ய வேண்டும். அடுத்த நொடி பொழுதில் இந்த காரியத்தில் இருந்து விடுபட்டு சாக்காரியிலிருந்து நிராகார நிலையில் நிலைத்து விட வேண்டும். இதுபோல இந்த ஒரு அனுபவத்தை பார்த்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு நொடியில் சாட்சியாகி பார்வையாளராகி பிரச்சனையை ஒரு சாலையோர காட்சி என்று புரிந்து கொண்டு புயலை ஒரு பரிசு என புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லுங்கள். பயிற்சி உள்ளது அல்லவா? பின்வரும் நாட்களில் இம்மாதிரியான பயிற்சிக்கு மிகுந்த அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி. இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது போன்ற கேள்விக்குறி கூடாது. நடந்து விட்டது. முற்றுப்புள்ளி. மற்றும் தன்னுடைய முழுமையான சக்திசாலி நிலையில் நிலைத்து விடுங்கள். பிரச்சனைகள் கீழே தங்கிவிடும். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சாலையோர காட்சியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளால் நிறைந்தவராக புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை வாழ்க்கையில் வெளிப்படையாக செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மாக்கள், யோக சொரூப ஆத்மாக்கள் ஆகிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களின் கையிருப்பை வைக்கக்கூடிய மற்றும் நிறுத்தக்கூடிய தீவிர முயற்சியாளர்களான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தை கொள்ளை கொண்டவருடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். பிரச்சனைகளை ஆசிரியர் என புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படுவதற்கு பதிலாக சிறிது நேரத்திற்கு அதை ஆசிரியர் என புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை விசேஷமாக 2 சக்திகளின் அனுபவசாலி ஆக்குகிறது. ஒன்று பொறுமை சக்தி, இரண்டாவது எதிர்கொள்ளும் சக்தி.
இந்த 2 பாடங்களையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவசாலி ஆகிவிடுவீர்கள். நானும் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், என்னுடையது எதுவும் இல்லை என்று எப்பொழுது கூறுகிறீர்களோ பிறகு பிரச்சனைகளால் ஏன் பயப்படுகிறீர்கள்? ட்ரஸ்டி என்றால் அனைத்தும் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. எனவே எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும் என்ற இந்த நினைவினால் எப்பொழுதும் கவலையற்றவராக சக்தி சொரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன்: யாருடைய மனநிலை இனிமையானதாக இருக்கின்றதோ அவர் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி.